ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ப்ரான் பிரியாணி எப்படி ஈஸியாக செய்யணும்னு பார்க்கலாம். ஒரு டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் நான் இன்றைக்கி ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கடலெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணிக்கோங்க. ஆயிலும் கீயும் நல்லா ஹீட் ஆகி வந்ததுக்கப்புறமா லவங்கம், பட்டை, ஏலக்காய் ஒரு 4 பீஸ் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு 300 கிராம் அளவுக்கு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே பச்சை மிளகா 2 நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. உங்கள்கிட்ட இருந்ததுன்னா இதில் ரொம்ப எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்ல ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது பிரியாணியில் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும், அதுக்காக தான் ஆட் பண்ணுறோம். இப்போது வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி இதில் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியும் ஒரு 300 கிராம் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு தக்காளியும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வெந்து வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ப்ரானை ஒரு 1/2 hour முன்னாடியே மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம், அது இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒன்றும் இல்லை, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். அது ஒரு 1/2 hour முன்னாடியே மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன், அதை இதில் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ என்ன ஆகுன்னா மசாலா நல்லா மிக்ஸ் ஆகி நம்மளுக்கு பிரியாணியில் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இது கூடவே புதினா, கொத்தமல்லி ஃபைனாக சாப் பண்ணி இதில் ஆட் பண்ணிவிட்டு ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா, தேவையான அளவு உப்பும், 1 கப் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். இதோட அளவெல்லாம் நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் குக் பண்ண விடலாம். இப்போது ப்ரான் ஒரு 50% வரைக்கும் குக் ஆகி வந்துட்டு இருக்கோம். இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் அளவுக்கு அரிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணணும். இதுதான் சரியான அளவு. இன்றைக்கி நான் நார்மல் துளசி ரைஸ் தான் எடுத்திருக்கேன், பச்சரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் அதே பாஸ்மதி ரைஸில் செஞ்சிங்கன்னா 1 கப்புக்கு 1.25 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணணும். இப்போ இதில் ஒரு பெரிய சைஸ் லெமனோட ஜூஸ் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் சேர்த்து ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ஒரு மூடி போட்டு மூடி குக் பண்ண விடலாம். இப்போது தண்ணி நல்லா கொதித்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசியை ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் 3/4 கிலோ அளவுக்கு அரிசியில் தான் ப்ரான் பிரியாணி செஞ்சுருக்கேன். இப்போது ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ஒரு மூடி போட்டு மூடி விட்டுடலாம். தண்ணி நல்லா இறுகி வரும்போது நம்ம தம்க்கு விட்டால் போதும். நீங்கள் இந்த மாதிரி இறால் ஒரு 1/2 hour முன்னாடியே மேரினேட் பண்ணிவிட்டு அந்த மசாலாவோடு மிக்ஸ் பண்ணிவிட்டு பிரியாணி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தண்ணிலாம் ஒரு 75% வரைக்கும் நல்லா இறுகி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தம்க்கு விட்டுடலாம். நான் லைட்டாக ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு தேவைப்பட்டு ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நான் சும்மா வீடியோக்காக கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு மேலேயே புதினா, கொத்தமல்லி லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. பாதி ப்ரானை நான் மசாலாவில் ஆட் பண்ணியிருக்கேன் இல்லையா, மீதி பாதி ப்ரானை நான் ஒரு 50% வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு இதில் மேலே ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணி. கூடவே ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிவிட்டு தம்க்கு விட்டுற வேண்டியது தான். ஒரு 20 மினிட்ஸ் வரைக்கும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. பிரியாணி தம்க்கு விட்டுறதுக்காக ஒரு பாத்திரம் நிறைய தண்ணியை மேலே வச்சு நான் வெயிட் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பரான ப்ரான் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி ப்ரானை ஃப்ரை பண்ணி மேலே சேர்த்துட்டு நீங்கள் பிரியாணி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கும் இந்த பிரியாணி ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் என்னோடய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.